எஸ்சி பிரிவுல கிரீமி லேயர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கவாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கிரீமி லேயர் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த எஸ்சி பிரிவுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு முறை அவங்களுடைய இடஒதுக்கீடை பயன்படுத்தி முன்னேறிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகளும் அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது கிரீமி லேயர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஓபிசில இருக்குது. ஒரு முறை அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களுடைய வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்க குடும்பம் நல்லா செழிப்பாயிடுச்சு அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகளும் அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி அந்த ஒரு இடத்தை பயன்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் காரணம். என்ன அப்படின்னா இந்தியால இடஒதுக்கீடு கொண்டு வந்தது பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களும் வளரணும் அப்படின்றதுக்காக. ஆனா எஸ்சி பிரிவுல இன்னும் அந்த கிரீமி லேயர் வரல. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய குழந்தையும் ஒரு ஏழை விவசாயினுடைய குழந்தையும் சமமாக நம்ம பார்க்க முடியாது. அப்ப அவர்களும் முன்னேறணும் அப்படின்னா எஸ்சி பிரிவுலையும் இந்த கிரீமி லேயர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை அவர் சொல்றாரு. சோ இது சரியா தப்பா அப்படிங்கிறத நான் சொல்றதை விட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.